பாஜகவில் இருந்து திரு எஸ்.ஜி. சூர்யா அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. இந்த கரூர் துயர சம்பவத்திற்கு அப்புறமா பாஜக தாவேகாவை தன் பக்கம் இழுக்க நினைக்கிறது. அதனால்தான் அரசை எதிர்த்து தாவேகாவுக்கு ஆதரவு குரல் தொடர்ந்து எழுந்து வருது. விஜய் என்னதான் பாஜகவை கொள்கை எதிரின்னு பகிரங்கமா அறிவிச்சிருந்தாலுமே கூட இப்ப இருக்கிற சூழல் பல்வேறு கேள்விகளை எழுப்புதுன்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இப்ப உண்மையாவே பாஜக தாவேகாவுடன் கூட்டணி வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? அந்த ஒரு கண்ணோட்டத்துலதான் இப்ப தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணுதாங்கிற ஒரு கேள்வி எழுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது இவங்க தொடர்ந்து செய்கின்ற திட்டமிட்ட மாதிரி ஒரு துயர சம்பவம் நடந்தப்ப கூட எதிரில் யார் யாரு இந்த மாதிரி கூட்டு சேர்றாங்க, இவங்க அவங்களோட மவுத் பீஸ், இவங்க அவங்களோட பி டீம், இந்த மாதிரி எதிர்கட்சிகள் பேசுவதற்கே கொஞ்சம் கூச்சப்படணும்னு நான் நினைக்கிறேன். முதல்ல இந்த கரூர் சம்பவம் பொறுத்த வரைக்கும் இது விஜய் அவர்களுடைய கட்சிக்கு மட்டும் நடந்த விஷயம் கிடையாது. அதிமுகவிலிருந்தும் குற்றச்சாட்டு வந்திருக்கு. இது போல இபிஎஸ் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போது ரவுண்டானா பகுதியை கேட்டோம், ஆனா அந்த பகுதிக்கு அனுமதி வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதே அனுபவம் எங்களுக்கும் இருக்கு. 2024 தேர்தல் பரப்புரை பொது தேர்தல் நடந்தப்போ பாராளுமன்ற தேர்தலுக்கு எங்களுடைய தேசிய தலைவர்கள் கரூருக்கு பிரச்சாரத்துக்கு வரும்போது செந்தில்நாதன் ஒரு வேட்பாளர், அவர் இன்னைக்கு கரூர்ல மாவட்ட தலைவரா இருக்காரு. அப்ப கூட நாங்க ரவுண்டானா பகுதியை தான் பிரச்சாரத்துக்கு கேட்டோம். அப்பவும் எங்களுக்கு அந்த பகுதியை மறுத்து விட்டு இதே வேலுசாமிபுரத்தை தான் கொடுத்தார்கள். ஆனால் அதே தேர்தலில் ஏப்ரல் 4, 2024 திமுக பிரச்சார கூட்டம் நடக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த ரவுண்டானா பகுதி வழங்கப்பட்டது. அதற்கு முன்பு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு பரப்புரைக்கு வந்தப்பவும் அதே ரவுண்டானா பகுதி ஒதுக்கப்பட்டது. இப்ப நாங்க மீண்டும் மீண்டும் எங்க தலைவர்கள் எல்லாருமே கேட்ட ஒரே கேள்வி என்னவென்றால், ஆளுங்கட்சியினருக்கு பெரிய இடம், எதிர்கட்சியினருக்கு சிறிய இடம் என்று ஒரு அரசியல் பாகுபாடோட, அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட கரூர் மாவட்ட நிர்வாகமும் கரூர் மாவட்ட காவல்துறையும் திமுக அரசும் ஏன் பாரபட்சமாக நடந்து கொள்கிறது? இந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து வச்சுக்கிட்டே தான் வரோம் நாங்க. இப்ப இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி இல்லாம இவர்கள் நடுநிலையாக அனைவருக்கும் கூட்டத்தை பொறுத்து பெரிய இடம் சிறிய இடம் என ஒதுக்கி இருந்தால் இந்த உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டிருக்கும் அப்படின்றது எங்களுடைய கருத்து. அதை இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் புரிந்து கொள்ளாம நீங்க விஜய்க்காக பேசுறீங்கன்னா நியாயத்தை பேசுறோம். இப்போ 10,000 பேர் வருவாங்கன்னு விஜய் அவர்கள் கடிதம் கொடுத்திருந்தா கூட ஒரு தமிழக அரசிற்கும் காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் என்ன வேலை? 10,000 பேர் வருவாங்களா இல்ல அதிகமா வருவாங்களா? அது சனிக்கிழமையா இருக்கு, சனிக்கிழமை மாலை நேரமா இருக்கு, அப்ப அதிகமான மக்கள் கூடுவார்கள் அப்படின்னு கணித்திருக்க வேண்டியது உளவுத்துறையினுடைய வேலை, தமிழக அரசினுடைய வேலை. அதை செய்யாமல் தவிர்த்து விட்டு வெறும் 100 காவலர்களை ஃபீல்டில் அனுப்பிவிட்டு பேக்கப் ஃபோர்ஸ் 400 பேரை போட்டுட்டு 500 காவலர்களை அனுப்பணும் அப்படின்ட்டு பொய்ய சொல்றாங்க. அப்போ இது முழுக்க முழுக்க ஒரு நிர்வாக தோல்வி, நிர்வாக ஃபெயிலியர், இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், கவர்னன்ஸ் ஃபெயிலியர், அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர். இதுல போய் நம்ம விஜய் குற்றம் சொல்வதற்கு என்ன இருக்கு? இதற்கு முன்பு நிறைய கூட்டங்களை நடத்திட்டாரு.